குருமார்கள் மற்றும் பெற்றோர்கள் பாடவச்சவர்கள் அனைவருக்கும் எனது இனிய நிர்வாகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கலை நிகழ்ச்சியிலேயே கல்யாண வீட்டில் பார்த்து வளர்க்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்து போகும்போது பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கல்யாண வீட்டில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, 4 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, 4 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் கஷ்டமான நிலை. ஆனாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது கலை ஒன்று. அது எந்த கலையாக இருந்தாலும் சரி, அப்படி டான்ஸ் ஆனால் உடனே அதேவருடைய முகமும் வந்து ஒரு விட்டு அந்த மேடையில் இருக்கும். ஆமாம், சரி, அதனால வந்து ஒரு 2 டிகிரின்னு சொன்னாங்க. ஒரு 2 வாய்ஸில் வந்து நான் வாழ்க்கை பண்ணுறேன். முதலாவதாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழர்களே என்னை தூக்கி கடவுளை போட்டாலும் தட்டு மரவாக நடப்பேன், தமிழ் வாழ்க்கேன். அதாவது என்னுடைய கலைஞரான ஆட்சியரை கலை என்று கிடைத்த மரியாதையாக கலை பண்பாட்டு துறையோடு திட்டத்தை ஏற்படுத்தி அதை மாணவர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும், அவர்களை கலையிலே உயர்வை அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். ஆக இந்த கலைகளெல்லாம் என்னுடைய அரசியல் பணி ஆட்சி பணியில் எனக்கு தொழில் கொடுப்பதனால் நான் சோர்வடைந்ததனால் எனக்கு கை கொடுப்பது உற்சாகத்தை தருவது என்னுடைய இலக்கிய தொழில் கலைப்பொழி. ஆகவே கலையிலே அடிப்படையான புரிந்து கொண்டு சென்றும் அப்படிப்பட்ட கலை இந்த குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கலையை அவர்கள் போற்றி வளர்த்து அவர்கள் வாழ்வில் மேம்பேறி வளர வாழ்ந்தது. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம், இலங்கை ரேடியோ படிக்கிறார் உலகில் செய்திகளில் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு லலிதா ஜோலவி அப்படின்னு அவர் வந்து இலங்கையில ஆட்சி அப்துல் ஹமீத். வணக்கம் அன்பு நேயர்களே, இது அந்த வாழ இந்த சடங்கை பூஜை நாங்கள் வருகிறதற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பல்லாண்டு காலம் வாழ இந்த குழந்தை செல்வங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஜமீலா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல வீடுகளில் அவர்கள் சொல்லிக்க வேண்டும். அவர்களுக்கு பல்வேறு திறமைகள் இருக்கிறது. ஒரு நடன ஆசிரியர் என்றால் அவர்களுக்கு நடனம் மட்டுமே தெரியும். ஒரு ஓவிய ஆசிரியர் என்றால் அவருக்கு ஓவியம் மட்டுமே தெரியும். ஆனால் ஜமீலா அவர்கள் அப்படியல்ல. அவர்களுக்கு நடனம் தெரியும், பாட்டு தெரியும், வீணை வாசிக்க